சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அப்படியே ஒரு லைக் கொடுத்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த டெஸ்ட்டை பற்றி எப்படி இருந்துச்சு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற நடத்தக்கூடியது டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஎன்யூஎஸ்ஆர்பி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, எஸ்எஸ்சியூபிஎஸ்சி போன்ற அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கும் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட், ஃப்ரீ ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் வழங்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது டெட் எக்ஸாமுக்குரிய பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு நம்ம வந்து ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் போட்டிருந்தோம். ஸோ அதோட ஷெடியூல் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதே மாதிரி அதுபடி படிச்சுட்டு டெய்லி ஈவினிங் வந்து 6 o'clock டெஸ்ட் இருக்கும், லைவ் டெஸ்ட். ஸோ அதில் வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, பேப்பர் பேன் எடுத்துக்கோங்க, டெஸ்ட்டை பார்க்கலாம். 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபர்ஸ்ட் டைம் ஆன்லைன் டெஸ்ட் டே 1 இன்னைக்கு பார்த்துடலாம். தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் ஃபர்ஸ்ட் அனுப்புங்க. டைம் வேஸ்ட் பண்ணுங்கன்னா ஆன்சரை டைப் பண்ணி அனுப்பணும். புதுசா வந்தவங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம படிக்கும்போது மனசுல வந்து நல்லாவே பதிஞ்சிரும். ஸோ அதனால இந்த மெத்தட் யூஸ் பண்றோம். ஸோ இதுல ஆன்சர் இப்பயே நான் சொல்லிடுவேன். நீங்க டிக்குன்னா டக்குன்னு 1 to 50 வரைக்கும் நம்பர்ஸ் போட்டுக்கோங்க ஒரு ரஃப் பேப்பர்ல. ஸோ அதில் வந்து கரெக்டுன்னா அப்படியே அந்த நம்பரை டிக் பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னா லாஸ்ட் நம்ம எவ்வளோ மார்க்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிடலாம். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். காசி ஆனந்தன். காசி ஆனந்தன் கரெக்டான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாமா? சுப்புரத்தினம் யாருடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றினால் தப்பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார்? ஆன்சர் அனுப்புங்க. செகண்ட் கொஸ்டினுக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் அனுப்பணும். டைப் பண்ணி கடகடன்னு அனுப்பிடணும். எவ்வளவோ மெசேஜ் எல்லாம் நம்ம வந்து வேஸ்ட் எல்லாம் டைப் பண்ணுவோம். இப்போ லைவ் டெஸ்ட்டுக்கு நீங்க டைப் பண்றது வந்து நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது, டயர்டே ஆகும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஓகேவா? ஆன்சர் பார்த்துடலாம், விறுவிறுன்னு பார்த்துடலாம். பாரதியார் கரெக்டான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா டக்குன்னு ஒரு டிக்கு இல்லைன்னா ஒரு 1 மார்க் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. செல்ஃப் அசஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். 1 to 50 வரைக்கும் நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. நான் இதான் சொன்னேன். நான் எப்பயுமே டெஸ்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி 1 to 50 வரைக்கும் நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்து தேர்ட் கொஸ்டின். 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலை பாடியவர் யார்? தேர்ட் கொஸ்டின். ஃபாஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. இது ஒரு லைவ் அண்ட் வெரி ஃபாஸ்ட். ஏன்னா நம்ம வேகமாக முடிச்சிடணும். டெய்லியுமே ஈவினிங் 6 o'clock உங்களுக்கு டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்குரிய டெஸ்ட் லைவ் டெஸ்ட் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஷெடியூல் நான் தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு வெளியிட்டிருக்கேன். ஸோ அதை நம்ம முடிச்சுட்டு அடுத்தடுத்த சப்ஜெக்ட் போயிடுவோம். டைம் நிறைய இருக்கு. ஓகே, ஆன்சர் பெருஞ்சித்திரனார். கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. போட்டிருந்தா டக்குன்னு மார்க் போட்டுக்கோங்க. செல்ஃப் அசஸ்மெண்ட் பேப்பர்ல மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தூன்றி வளர்ந்தாய் வாலி என்று தமிழ் மொழியை வாழ்த்தி பாடியவர் யார்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. டுவெண்ட்டி 4 hours ஃப்ரீ எஜுகேஷன் சர்வீஸ். ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா மட்டும் தான் உங்களால ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் வரக்கூடிய எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். வாணிதாசன். அடுத்து 5th கொஸ்டின். செக் பண்ணிக்கிட்டீங்களா? மார்க் போட்டீங்களா? அடுத்து கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. 5th கொஸ்டின். பெருஞ்சித்திரனார் இயற்றிய கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளில் வெளிவந்துள்ளது? பெருஞ்சித்திரனார் இயற்றிய கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளில் வெளிவந்துள்ளது? ஆன்சர் பார்க்கலாமா? 8. கரெக்டா போட்டிருக்கீங்களா? ஃபாஸ்டா நீங்க டைப் பண்ணி அனுப்பிட்டே இருக்கணும். நான் கொஸ்டின் ரீட் பண்றேன்னா டைப் பண்ணி ஆன்சர் அனுப்பிட்டே இருக்கணும். ஆன்சர் மட்டும் அனுப்புங்க, வேற எதுவும் அனுப்ப வேணாம். செக் பண்ணிக்கிட்டீங்களா? மார்க் போட்டுக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழன் கண்டாய்
தமிழன் கண்டாய் என்று கூறும் நூல் எது? ஃபர்ஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா? அப்பர் தேவாரம். தேவாரம் கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க, தவறா இருந்தா இந்த ஆன்சர் எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். கடகடன் வேலையை பார்க்கணும். 7th கொஸ்டின், தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? தொல்காப்பியம். கடகடன் ஆன்சர் அனுப்பணும், இவ்வளவு லேட் பண்ணக்கூடாது, ஃபாஸ்டா நம்ம முடிக்கணும், விறுவிறுன்னு பார்த்துடலாம். ஓகேவா? அடுத்து, உலகம் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஃபாஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. 8வது கொஸ்டினுக்கு கொஸ்டின் நம்பர் போட்டு அனுப்பிடுங்க. ஸோ இதுதான் தைரியமா அனுப்புறது. ஸோ இது மூலமா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது டேர் வரும். ஸோ நல்ல தைரியம் வரும். ஆன்சர் பார்க்கலாமா? மார்க் எவ்வளோன்னு போட்டே வாங்க. தொல்காப்பியம். அடுத்து, தமிழ் என்னும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட இலக்கியம் எது? ஃபாஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஆன்சர்லாம் நான் எழுதும் போதே கரெக்டா இருந்துச்சுன்னா டக்குன்னு டிக் பண்ணி ஒரு ஒன்னு போட்டே வாங்க. அதுக்கு தான் நான் இப்படின்னு போட்டுக்கோங்கன்னு. கடைசியில் அந்த ஒன்னை கூட கவுண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இப்படின்னு டிக் போட்டுட்டே வரலாம் அந்த நம்பர்ஸ். ஸோ 1 to 50 கொஸ்டின்ஸ் எப்பயுமே இருக்கும் டெஸ்ட்ல. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? தொல்காப்பியம். அடுத்து, அரசு என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. டென்த் கொஸ்டின் ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? விறுவிறுன்னு பார்த்துருவோம். திருக்குறள். ஏன்னா இது ஒரு லைட் டெஸ்ட், நல்லா விறுவிறுப்பா போகணும். ஸோ கொஞ்சம் டைம் தான் கொடுப்பேன், அதுக்குள்ள ஃபாஸ்டா அனுப்பிடணும். திருக்குறள். இல்ல நான் படிக்கலனாலும் தெரிஞ்சுக்கோங்க, விறுவிறுன்னு தான் நான் சொல்றேன். ஸோ தெரிஞ்சுக்கோங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சரை. ஓகே, கொஸ்டின் பேங்கா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 11th கொஸ்டின், மருந்து என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? மருந்து என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? அனுப்பிட்டீங்களா ஃபாஸ்டா? ஆன்சர் வந்து அகநானூறு. செக் பண்ணிக்கோங்க, கரெக்டா தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 12வது கேள்வி, முதலை என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் இது? முதலை என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் இது? ஆன்சர் அனுப்பிட்டீங்களா ஃபாஸ்டா? ஆன்சர் பார்க்கலாமா? குறுந்தொகை. விறுவிறுன்னு பார்த்துடலாம். தினமும் மாலை 6 மணிக்கு டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 கூடிய ஃப்ரீ லைட் டெஸ்ட். ஓகே, அடுத்து 13வது கேள்வி, திணை அளவு போதா சிறுபுல் நீர்கண்ட பனை அளவு காட்டும், சாரி நீண்ட பனையளவு காட்டும் என்று பாடியவர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? கபிலர். ஆன்சர் கபிலர். அடுத்து, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது?
சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் அனுப்பிட்டீங்களா? ஆன்சர் பார்க்கலாமா? நற்றிணை. ஒன்ஸ் அகேன் நற்றிணை. ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரி, கரெக்டாக இருந்துச்சுன்னா மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? 15th கொஸ்டின். விறுவிறுன்னு தினமும் 6 மணிக்கு சாயந்தரம் பார்த்துடலாம். படிக்கிறதுனால கொஸ்டின் அது பாருங்க. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. சரியான பதில் பதிற்று 10. பதிற்று 10. அடுத்த ஆன்சர் பார்க்கலாமா? 16வது கேள்வி. 16th கொஸ்டின். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ அமுக்கி முகற்றினும் ஆள் கடலில் நாளிமுகவாது 4 நாளி. அது கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கு. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளிமுகவாது 4 நாளி அப்படின்னு தான் வரும். இது கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கு. ஸோ அதை கரெக்டா சொல்லிட்டேன். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளிமுகவாது 4 நாளி என்று பாடியவர் யார்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஔவையார். அடுத்து, திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற கருத்தை சொன்ன சங்ககால புலவர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? ஔவையார். ஃபாஸ்டா நீங்க மார்க் பண்ணிட்டே வாங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுட்டே வாங்க. லாஸ்டா ஸ்கோர் எவ்வளோன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லணும். செல்ஃப் அசஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டக்கு டக்குன்னு ஆன்சர் டைப் பண்ணி அனுப்புங்க. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் கருத்தை கூறும் சங்க நூல் எது? ஃபாஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஓகே, அடுத்த இதுக்கு ஆன்சர் பார்த்துலாமா? கார் 40. ஆன்சர் கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 19வது கேள்வி. திணை அளவு போதா சிறு புல் நீண்ட பனையளவு காட்டும் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இது புல். ஓகேவா? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாம். திருவள்ளுவ மாலை. டக்கு டக்குன்னு ஆன்சர் அனுப்பிட்டே இருக்கணும். தெரியலன்னா வெயிட் பண்ணுங்க, நான் ஆன்சர் சொல்லுவேன். அப்படியே நீங்க நோட் பண்ணிக்கலாம். கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து 20வது கேள்வி. உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியுள்ள நூல் எது? விறுவிறுன்னு பார்த்துட்டு இருக்கோம். தினமும் மாலை 6 மணிக்கு ப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் 8 பேப்பர் 1 பேப்பர் 2 கூட டெஸ்ட் பேட்ச். இது சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல்ல ஒரு லைவ் டெஸ்ட்டோ அல்லது இந்த கொஸ்டின் பேங்காவோ யூஸ் பண்ணிக்கோங்க. எழுதி பாருங்க. ஆன்சர் பார்க்கலாமா? அனுப்பிட்டீங்களா? டக்கு டக்குன்னு கொஸ்டின் நான் வாசிக்க அனுப்பிட்டே இருங்க. தொல்காப்பியம்.
கரெக்டான்னு பார்த்துக்கோங்க. தொல்காப்பியம். 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இப்ப டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அடுத்து, தொலைவில் உள்ள பொருட்களின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை கலிலியோவுக்கு முன்னரே கூறியவர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? டக்கு டக்கு டக்குன்னு அனுப்ப சொன்ன, அனுப்பிட்டீங்களா? ஆன்சர் பார்க்கலாம். கபிலர். கபிலர் கரெக்டான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. அடுத்து 22வது கேள்வி. எங்களே இல்ல திங்களை. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்று சந்திரனை போற்றியவர் யார்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சரை டைப் பண்ணி அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா? இளங்கோவடிகள். அடுத்து 23வது கேள்வி. இளங்கோவடிகள் எந்த காலத்தை சார்ந்தவர்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. விறுவிறுன்னு பார்த்துட்டு இருக்கோம். டெய்லி ஈவினிங் 6 PM டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச். ஸோ அதில் தமிழ் சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஷெடியூல் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனுக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? கிபி 2ஆம் நூற்றாண்டு. அவ்வளோதான் இடம் இருக்கு. நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். ஓகேயா? ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து, கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் யார்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. கரெக்டா இல்லைன்னா ஆன்சர் எழுதிக்கோங்க. டக்கு டக்குன்னு எழுதணும். எர்னஸ்ட் ஹெமிங்வே. அடுத்து, தென் திசை குமரி ஆடி வடதிசை எகுவீர் ஆயின் என்ற அடிகளை இயற்றியவர் யார்? ஃபர்ஸ்ட் ஆன்சரா டைப் பண்ணி அனுப்புங்க. அவ்வளோதான். 25th கொஸ்டின் வந்துட்டோம். நம்ம விறுவிறுன்னு தான் பார்க்குறோம். மற்றவங்க மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் இழுக்க போகிறதே இல்லை. கொஸ்டினுக்கு எவ்வளோ டைம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ டைம் கொடுக்குறோம். ஆன்சர் பார்க்கலாமா? சக்திமுத்து புலவர். கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. புலவர். அடுத்து 26வது கேள்வி. உலக சிட்டுக்குருவி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் பார்க்கலாமா? கடகடன் அனுப்பணும். மார்ச் 20. கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. கரெக்டா இல்லைன்னா ஆன்சர் எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 27வது கேள்வி. அகர வரிசையில் அறிகுறிகளை சொல்லும் இலக்கியம் எது? ஆன்சர் பார்க்கலாமா? ஆத்திச்சூடி.
கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. தவறா இருந்தா ஆன்சரை ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? அடுத்து 28வது கேள்வி. அறிவியல் ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. டைப் பண்ணி தான் நான் அனுப்ப சொன்னேன். ஃபாஸ்ட். ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சுமுத்து. கரெக்டான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 29வது கேள்வி. புதிய ஆத்திச்சூடி இயற்றியவர் யார்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. பாரதியார். கரெக்டான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்துச்சுன்னா டிக் போட்டுட்டே வாங்க. அப்படியே மார்க் போட்டே வாங்க. லாஸ்டா எவ்வளோ ஸ்கோர்னு சொல்லணும். அடுத்து பாருங்க. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பரை போட்டு ஆன்சர் பண்ணுங்கணும். டக்கு டக்குன்னு. ஆன்சர் பார்க்கலாமா? நெல்லை சுமுத்து. அடுத்து செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா மார்க் போட்டுக்கோங்க. கடகடன்னு பார்த்துட்டு இருக்கோம். தினமும் மாலை 6 மணிக்கு உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்புராவ் வரும் என்பவரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் என்ன? ஃபாஸ்ட் ஆன்சர் டைப் பண்ணி அனுப்புங்க. 31வது கேள்வி வந்தாச்சு. டோட்டலா வந்து 50 கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 டெஸ்ட் பேட்ச் இது. இதுல இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட். இது 24 hours ஃப்ரீ எஜுகேஷன் சர்வீஸ் சாம்பியன்ஸ் அகாடமி CCC யூடியூப் சேனல். ஓகே. டீப் ப்ளூ. கரெக்டான ஆன்சர் டீப் ப்ளூ. கரெக்டா போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகே. ரோபோ என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி. கரெக்டா படிச்சுட்டு வாங்க. அன்னன்னைக்கு நம்ம பிளான் ஃபர்ஸ்ட் தமிழ் சப்ஜெக்ட் தான் போட்டிருக்கோம். ஷெடியூல் பார்க்காதவங்க பாத்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கூட நீங்க ஜாயின் பண்ணலாம். படிக்காட்டினாலும் பரவாயில்ல. அந்த டயத்துக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸையாவது பாருங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் டெஸ்ட் கொடுக்குறேன். அடிமை. நெக்ஸ்ட். உலகிலேயே முதலில் ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? சவுதி அரேபியா. கரெக்டான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ஓகே. அடுத்து பார்க்கலாம். ஐக்கிய நாடுகள் சபையால் புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டம் சூட்டப்பட்ட ரோபோ எது? ஆன்சர் பார்க்கலாமா? டைப் பண்ணி அனுப்பிட்டீங்களா? சோஃபியா. அதான் ஆன்சர். கரெக்டா அனுப்பியிருக்கீங்களா பாருங்க. இல்லைன்னா அந்த டக்குன்னு ஒரு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். கரெக்டான ஆன்சர் சோஃபியா. அடுத்து விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை எழுதியவர் யார்? ஃபாஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க.
ஆன்சர் பார்க்கலாமா? எட்வின் அர்னால்ட். கரெக்டானு பார்த்துக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 36வது கேள்வி. அப்துல் கலாம் எந்த புத்தகத்தை படித்த போது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றார் என்று கூறுகிறார்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. டயத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ இதே மாதிரி தான் லைவ் டெஸ்ட் டெய்லி நடக்கும். இதே மாதிரி தான் நடக்கும். ஏன்னா இப்படி படிச்சாதான் அவன் வந்து மைண்ட்ல வந்து செட் ஆகும். ஃபர்ஸ்ட் படிக்கும் போது இப்படி படிச்சிருங்க. லாஸ்ட் ரிவிஷன் கொடுக்கும் போது நம்ம 4 ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? விளக்குகள் பல தந்த ஒளி. இங்க இருக்கு பாருங்க, இந்த புக்கு தான். இதான் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. கரெக்டா எழுதிக்கீங்களான்னு பாருங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. விளக்குகள் பல தந்த ஒளி. கொஸ்டின் நம்பரை போட்டு ஆன்சர் ரைட் டைப் பண்ணி அனுப்பணும்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி தான் லைவ் டெஸ்ட் நடக்கும். ஸோ அதே மாதிரி உங்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட் பேப்பரில் 1 to 50 கொஸ்டின் நம்பர் போட்டுக்கிறணும். கரெக்டாக இருந்துச்சுன்னா டிக் பண்ணிட்டே வாங்க. லாஸ்ட் அந்த டிக்கை கவுண்ட் பண்ணிட்டோம்னா மார்க். ஓகேவா? அடுத்து பாருங்க, 37வது கேள்வி வந்தாச்சு வெற்றிகரமா. உலகின் முதல் விஞ்ஞானி குழந்தைகளே என்று கூறியவர் யார்? ஃபாஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 6th தமிழ் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட். பேப்பர் 1 பேப்பர் 2க்கு போட்டிருக்கோம். இதை நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன்சர் பார்த்தலாம். அப்துல் கலாம் அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 38வது கேள்வி. அப்துல் கலாமின் சுயசரிதை நூல் எது? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. டெஸ்ட் எழுதும் போதே தெரிஞ்சிருக்கும் நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க, எப்படி படிச்சிருக்கீங்கன்னு. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? அக்னி சிறகுகள். கரெக்டா ஆன்சர் அனுப்புங்க. ஆன்சர் செக் பண்ணி மார்க் போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்து 39வது கேள்வி. மொழிக்கு இறுதியில் வரும் உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? ஃபர்ஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா? 12. 12. அடுத்த 40வது கேள்வி. இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்று தந்தவர் யார்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. டைப் பண்ணி ஃபாஸ்டா அனுப்புங்க. செல்ஃப் அசஸ்மெண்ட் பேப்பர்ல டிக் பண்ணிட்டே வாங்க. இனிமே லைவ் டெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடியே டே 2 டே 3 அந்த மாதிரி டேயோட கவுண்டிங்கும் டெஸ்ட் நம்பரோட கவுண்டிங்கும் போட்டுட்டு கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 50 வரைக்கும் நம்பர்ஸ் போட்டு ரெடியா வச்சுக்கோங்க. டெய்லி சாயந்தரம் 6 மணிக்கு கரெக்டா டெஸ்ட் வந்துடும் லைவ்ல. ஸோ எல்லாரும் லைவுக்கு வந்துருங்க. நம்ம டெஸ்ட் அடிக்க அடிக்க மார்க் அங்கே டிக் பண்ணிட்டே வரும்போது லாஸ்ட்ல எவ்வளோ மார்க் தெரிஞ்சுக்கலாம். டெய்லி 50 கொஸ்டின்ஸ் வரும். ஓகே சார், சிவி ராமன் கரெக்டானு பாருங்க. செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்துச்சுன்னா மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 41வது கேள்வி வந்தாச்சு. சொல்லின் இடையில் மட்டுமே வருபவை எவை? ஆன்சர் பார்க்கலாமா? ஆயுத எழுத்து. அது மட்டும் தான் சொல்லோட இடையில வரும். கரெக்டா போட்டிருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 42வது கேள்வி. ராமன் விளைவை கண்டுபிடித்தவர் யார்?
ஆன்சர் பார்க்கலாமா? சர் சி.வி. ராமன். அடுத்து 43வது கேள்வி. மார்க் போட்டே வாங்க. மொழிக்கு முதலில் வரும் உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி இதெல்லாம். 12. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. தவறா இருந்தா தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள். ஃபாஸ்டா டைப் பண்ணி அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாம். பிப்ரவரி 28. ஓகேயா? நெக்ஸ்ட் 45வது கேள்வி. சர் சி.வி. ராமன் விளைவை கண்டுபிடிக்க காரணமாக இருந்தது எது? ஆன்சர் பார்க்கலாமா? கடலின் நீல நிறம். ஸோ இந்த ஆன்சர் போட்டிருந்தீங்கன்னா மார்க் போட்டுக்கோங்க. இல்லைன்னா ராங் தான். ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. சர் சி.வி. ராமனோட விளைவு கண்டுபிடிக்க காரணமாக இருந்தது கடலோட நீல நிறம். அடுத்து 46வது கேள்வி. ராமன் விளைவை கண்டுபிடிப்பு வெளியிட்ட நாள் இது. ஆண்டோட சேர்த்து சொல்லலாம். ஆன்சர் பார்க்கலாமா? ஃபாஸ்டா டைப் பண்ணி ஏற்படும். இன்னும் ஸ்பீட் பத்தல. ஒரு லைவ் டெஸ்ட். 1928 பிப்ரவரி 28. கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஆண்டோட சேர்த்து சொல்ற மாதிரி இதை வந்து செட் பண்ணியிருக்கோம். அடுத்து 47வது கேள்வி. சார்பெழுத்துக்களோட எண்ணிக்கை எத்தனை? ஃபாஸ்டா ஆன்சர் அனுப்புங்க. பத்து. கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து 48வது கேள்வி. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது எந்த எழுத்து? ஃபாஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆயுத எழுத்து. ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. அடுத்து 49வது கேள்வி. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்ற பாடலை பாடியவர் யார்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. அவ்வளவுதான், முடிக்க போறோம். எவ்வளோ ஸ்கோருன்னு நான் கமர்ஷியலா கேட்பேன். ஸோ நீங்களும் சொல்லுங்க. கமர்ஷியலா எவ்வளோ ஸ்கோருன்னு சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க. 1 மார்க் இருந்தாலும் நம்ம மார்க் தான். யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அப்பதான் அடுத்தடுத்து அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அதே மாதிரி நீங்க நிறைய நீங்க பாக்குற எல்லாருமே ஒரு லைக் கொடுத்து கமெண்ட்ஸ் பண்ணா எங்களுக்கு மோட்டிவேட்டா இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் பெய்டு பண்ணி படிக்கிறீங்க. ஸோ அதுலலாம் வெறும் 20-30 கொஸ்டின்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஆனா நாங்க டெய்லி 50 கொஸ்டின்ஸ் வேலிடா கொடுக்குறோம். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பாரதியார். இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஃபுல் சப்ஜெக்ட்டுக்குமே ப்ராக்டிஸ் இந்த மாடல்ல தான் இருக்கும். கன்ஃபார்மா இதை யூஸ் ஆகும். எங்களுக்கு தெரிஞ்ச அளவு இது இந்த மாதிரி படிச்சாதான் ஈஸியா இருக்கும். ஏன்னா இது போட்டித் தேர்வு வெற்றி பெற்றவர்களோட குழு. தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இன்பிட்வீன்ல எந்த கொஸ்டினும் ரைஸ் பண்ண வேணாம். நம்ம என்ன ஷெட்யூல் போட்டிருக்கோமோ அதுதான், என்ன டைம் போட்டிருக்கோமோ அதுதான். இதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. எல்லாரும் சாயந்தரம் 6 மணிக்கு வந்துருங்க லைவ் டெஸ்ட் எழுதுறதுக்கு. ஒருவேளை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. நம்ம வந்து டெட்டுக்குரியது உங்களுக்கு போட்டிருப்பேன், டெட் 2024ன்னு. ஸோ அதுல வந்து இந்த லைவ் டெஸ்ட் இருக்கும். ஸோ அப்படியே வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்,
எழுதிக்கலாம். ஸோ ஷெட்யூல் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ 5 வகைப்படும் ஆன்சர். சொல்லுங்க, 50 மார்க்குக்கு 50 கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க? கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனல் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு ஈவினிங் 6 மணிக்கு உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸா டேர்ம் வைஸா உங்களுக்கு வந்து நான் பிளான் பண்ணி இந்த ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனுக்கு பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஷெட்யூல் படி உங்களுக்கு லைவ் டெஸ்ட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம். ஸோ பார்க்காதவங்க பாருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கேள்விகள் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, வேலிடா இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா நாங்க வந்து வேலிடா தான் கொடுப்போம். ஸோ போன வாட்டி டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 நம்ம முதல்ல படிச்சவங்க நிறைய பேர் பாஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு டே 1 நம்ம சக்ஸஸாக டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டோம். விறுவிறுன்னு முடிச்சிருவோம், மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நாங்கள் போடணும்னா ஒரு லைக் கொடுத்து ஷேர் கொடுத்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எல்லாருமே ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. அது டெஸ்ட் வரும்போது வரட்டும், நம்ம படிக்கிறத படிச்சுட்டே இருப்போம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். 24 hours ஃப்ரீ எஜுகேஷன் சர்வீஸ் சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனல். இது போட்டித் தேர்வு வெற்றி பெற்றவர்களுடைய குழு. அனைத்து விதமான போட்டித் இருக்கோம். ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட், ஃப்ரீ ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் வழங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க, சப்போர்ட் பண்ணுங்க.